ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி நவராத்திரிகள் யூடியூப் சேனல். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா DIY அரச மரம். அதுவும் 2 நிமிஷத்துல செய்ய போறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற அரச மரம் ரொம்பவே ஈஸியா செய்யலாம். கிராஃப்ட் செய்யறதுக்கு நமக்கு முக்கியமான பொருள் என்னன்னா கட்போர்ட் தான். நானும் இந்த அரச மரத்தை கட்போர்ட்ல தான் செஞ்சிருக்கேன். சரி, இப்ப வாங்க அரச மரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம அரச மரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கார்ட்போர்ட், கலர் பேப்பர்ஸ், டிஷ்யூ ரோல், ஹாட் க்ளூ கன், அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள், அவ்வளவுதான். கலர் பேப்பரை பயன்படுத்தி தான் அரச மரத்துக்கு இலைகளை வரைய முடியும். இப்ப பாருங்க, டிஷ்யூ ரோல்ல செஞ்ச மரக்கிளையில நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த இலைகளை எடுத்து ஒட்டிடுவோம். நிறைய இலைகள் செய்ய வேண்டியது இருக்கும், அதனால கலர் பேப்பர்ஸ் ரொம்ப தேவைப்படும். நல்ல வேலை, எல்லா இலைகளையும் ஒட்டியாச்சு. இப்ப பாருங்க அரச மரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. அரச மரம்னாலே நிறைய இலைகள் இருக்கணும், அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல சொன்னாங்க என்கிட்ட. அது என்னன்னா, இந்த சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு போல் போட்டிருக்காங்களாம். அந்த போலுக்கு நீங்க ஓட் பண்ணணும். உங்களுக்கு நான் பேசுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சந்திரிகாக்கு ஓட் பண்ணுங்க. அப்படி இல்ல மகாதேவி பேசுறது பிடிச்சிருந்துச்சுன்னா மகாதேவிக்கு ஓட் பண்ணுங்க. ஆனா மறந்துடாம 2 பேர்ல யாரா ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. ஒரு வழியா நாம அரச மரத்தை செஞ்சு பிடிக்க போறோம். நான் அரச மரத்துல ஒரு விநாயகர் வைக்கிறதுக்கு வச்சிருந்தேன். ஆனா அந்த விநாயகர் ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கு. அதை இப்ப எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கறனால தான் நான் இந்த ஒரு சின்ன விநாயகரை வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளவுதான், அரச மரத்தை முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அரச மரம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சாந்தி நவராத்திரிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.